சுற்றுலா சொந்தங்களுக்கு வணக்கம். பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது பழைய வண்ணாரப்பேட்டை அப்படின்னு சொல்ல வாஷர்மேன் பேட் அங்கே வந்திருக்கோங்க. நம்ம வந்திருக்க இடம் எதுக்கு வந்திருக்கோம்னா வீராஸ் கிரியேஷன்ஸ் வரைக்கும் வந்திருக்கோம். நம்ம துணி கடை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அங்கே துணி வாங்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம அங்கே துணி வாங்கிட்டு இங்கே தான் சாப்பிட வருவாங்க. இந்த நியூ ஹோட்டல் துர்கா பவன் இருக்குல்ல, எங்கே தான் மதியானம் சாப்பாடு சாப்பிட வருவோம். இங்கே அப்படியே பக்கத்தில் தான், இதுதான் ஒரே ஹோட்டல் இங்கே இருக்கிறது. அப்புறம் என்ன பப்ஸ் இருக்குது, இதெல்லாம் தான் இருக்குது, அதெல்லாம் ஆப்ரேட் வந்து சாப்பிட்லாம். இப்போ நம்ம அப்படியே போய் பார்க்கலாம். இப்போ நான் கார் பார்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு வேலை போய் அப்படி சுற்றி பார்த்துட்டு அப்படியே உலக வராங்க. ஸோ இதான் நம்ம வீராஸ்க்கு நம்ம ஆக்சுவலாக நம்ம சுற்றிக்கின்னு வரோம் நடந்து வரதுனால. இந்த தெரு ஃபுல்லாகவே பார்த்திங்கனாலே இந்த துணி வியாபாரம் தாங்க, ஃபுல்லாக துணி வியாபாரம் தான். இங்கே ஏதோ கோயில் இருக்குது. இந்த கோயில் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், இதை ஃபஸ்ட் டைம் திறந்து பார்க்குறேன். அதை பாருங்கள், அந்த பில்டிங் தெரிஞ்சுங்களா, இது இல்லை, இது சாந்தி சாரீஸு. அது பக்கம் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதான் வீராஸ் கிரியேஷன்ஸ். நமக்கு இது கரெக்டாக தெரியாமல் தான் நம்ம நிறைய காசு விட்டுட்டோங்க. நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு நம்ம இதை கண்டுபிடிக்கும் போது அப்புறம் அம்மா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதில் அப்படியே கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி அவங்க சமாளித்து கொண்டு வந்துட்டாங்க. இங்கே அந்த தேங்காய் பூலாம் வச்சுருப்பாங்க, எங்கே வச்சுக்கிறாங்கன்னு தெரில. பாருங்க, அதான் அந்த வீராஸ் கிரியேஷன்ஸ். நம்ம கிட்டே போயிட்டு நான் மறுபடியும் வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள், இதுதான் அந்த வீராஸ் கிரியேஷன்ஸ். ரொம்ப பாப்புலருங்க. ஆனால் இப்படி கடை இருக்குதே எனக்கு தெரியாது. நான் பிஸ்னஸ்லாம் அப்படி தான் ரன் பண்ணுறேன். நம்மளோட பெரிய பிளேயர்ஸ் யாருன்னே தெரியாமல் நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து நான் ரன் பண்ணிட்டு உட்காந்துக்கிறேன். அப்படியே இந்த ரோட்டிலலாம் நடக்கவே முடியாது. என்னன்னு தெரியல, நீங்கள் இப்போ இன்னும் ஆரம்பிக்கலை, பிஸ்னஸ் ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். இவங்க ஃபுல்லாகவே அப்படி தான். ஒரு மாதம் டைமு, ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் மாற்றிக்கலாம், ட்ரெஸ்ஸாக மாற்றிக்கலாம். அதுதான் இங்கே இருக்கிற அட்வான்டேஜ். நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் ஒரு வேலை வச்சு மார்க்கப்பு வேலை வச்சு விற்றுட்டு கொண்டாந்து கொடுத்துட்டு போயின்னு இருக்கலாம். அதில் என்னென்னா வாங்குறவங்க எல்லாருமே காசு கொடுக்க மாட்டாங்க. சில பேர் கடன் சொல்லுவாங்க, கடன் சொல்லி கரெக்டாக கொடுத்துட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. சில பேருக்கு சுத்தமாக கொடுக்கவே மாட்டாங்க. சில பேர்லாம் 100 ரூபாய் 6 மாதம் வச்சுருந்து கொடுப்பாங்க. சில பேர் பாவங்களாம் இல்லை, சில பேர் அவ்வளோ எதுக்கு நம்ம கொடுக்கணும், அதாவது புதுசாக தரம் தான், அந்த புதுசாக தரமாக அனுப்புவாங்க. அதெல்லாம் நமக்கு நஷ்டம் தான். 100 ரூபா 6 மாதம் பிடிச்சின்னு இருக்குது அப்படின்றது. உள்ளார போய் சாப்பிட்லாம், உள்ளார வீராஸில் ஏதாவது சாப்பிட்டு போகலாம். அது ரோட்டில் இந்த தேங்காய் பூ வைப்பாங்க, அதான் பார்த்தேன், எதையும் காணோம். என்ன இருக்குதுன்னு தெரில, என்ன வச்சுக்கிறாங்கன்னு தெரில. சரிங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மெசேஜ் போடுறேன்.